ஏசிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தர்மர் துரோணரிடம் கூறிய பொய்யின் நிகழ்வின் பற்றியும் துரோணரின் வீழ்ச்சியை பற்றியும் பார்த்தோம். அத்துடன் அஸ்வத்தாமன் நாராயணாஸ்திரத்தை உபயோகித்த நிகழ்வினை பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வாரம் ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். கடந்த வாரத்திலே துரோணர் எப்படி கொல்லப்பட்டார், அது தர்மன் சொன்ன பொய்யினால் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்ன பொய்யினால் துரோணர் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அஸ்வத்தாமன் கோபம் கொண்டு நாராயணாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தினான், ஸோ அதிலிருந்து பாண்டவர்களை கிருஷ்ணர் எப்படி காப்பாற்றினார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போது நாம் பார்க்கலாம். ஸோ இரவு நேரத்தில் கூட போர் நடந்து அடுத்த நாளும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்தது. 16ஆம் நாள் போர் வரும் பொழுது இப்போ துரோணர் இறந்த பிறகு கௌரவர்கள் படைக்கு யாரை தளபதியாக நியமிப்பது என்று ஆலோசனை செய்கிறார்கள் கௌரவர்கள். ஸோ அங்கு துரியோதனன், அஸ்வத்தாமன், கர்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து, துச்சாதனன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்யும் பொழுது அஸ்வத்தாமன் என்ன சொல்கிறான், இப்போதைக்கு நமக்கு கர்ணன் தான் நம்ம தளபதியாக அமைக்க முடியும். ஸோ கர்ணன் தான் வீரம் மிகுந்தவன், ஸோ அவன் தான் எல்லாத்தையும் கொல்லக்கூடியவன், அர்ஜுனனையும் அவனால் கொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம கர்ணனையே தளபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களும் அதை ஆமோதிக்கின்றார்கள். சரி, கர்ணனையே நம்ம தளபதியாக நியமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமோதிக்கிறாங்க. ஸோ அப்போ கர்ணன் அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் செஞ்சு அவனை தளபதியாக நியமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில், அதாவது 16ஆம் நாள் காலையில் கர்ணன் தலைமையேற்று படைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான்னா, துரியோதனன்ட்டு நான் கண்டிப்பாக அர்ஜுனனை எல்லாம் கொண்டுருவேன், உனக்கு நல்ல வெற்றி ஈட்டி தருவேன் அப்படின்லாம் சொல்கிறான். சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருக்கின்றார். ஸோ ஒரு போரில் தேரோட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஸோ அவங்க அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல், போர் வியூகத்திற்கு தகுந்தாற்போல் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல தேரோட்டி வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் கிருஷ்ணருக்கு நிகராக யாருமே தேரோட்ட முடியாது. அதில் பார்க்கும் பொழுது சல்லியன் தான் கிருஷ்ணருக்கு நிகராக தேரோட்டக்கூடியவன். அதனால் சல்லியனை நம்ம எனக்கு தேரோட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சல்லியன் யாருன்னா, நகுலன் சகாதேவனுடைய தாய் மாமா. அது இல்லாமல் மாத்திர தேசத்தோட அரசன். ஸோ அவன் அவன்கிட்ட போய் துரியோதனன் போய் கேட்கும் பொழுது அவனுக்கு கோபம் வந்துடுது. ஸோ அவன் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன். கர்ணன் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், ஒரு தேரோட்டி மகன். அவனுக்கு நீ அரசனாக என்னை தேரோட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஸோ நான்லாம் அவனுக்கு தேரோட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் துரியோதனன் என்னென்ன பண்ணுறான், மறுபடியும் திரும்ப போய் கிருஷ்ணருக்கு நிகராக தேரோட்ட திறமை வாய்ந்தவன் நீ தான் இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கே உன்னை நம்பி தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கொஞ்சம் மனசில் ஒரு இதாகிடுது. அவனை புகழ்ந்து பேசுகிறவனு, ஸோ கிருஷ்ணருக்கு நிகராக நம்ம தேரோட்டக்கூடியன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் பொழுது அப்புறம் அவனுக்கு இதுவும் ஞாபகம் வருது. ஆனால் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக தர்மன் என்ன பண்ணுறான், ஸோ தர்மன் சல்லியன்ட்டு போயிட்டு, சல்லியன் பாண்டவர்களோட போரிடுறதுக்கு தானே வரான். வர்ற வழியில் தானே துரியோதனன் அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து, யாருன்னே தெரியாமல் விருந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, நீங்கள் எங்களோட சண்டை போடணும், எங்களோட இருந்து பாண்டவர்களை எதிர்க்கணும் துரியோதனன் வர வாங்கிக்கிறான் இல்லையா. ஸோ அது அப்போ தர்மனை போய் பார்க்கும் பொழுது இப்போ தர்மன்ட்ட அவன் சொல்கிறான், இந்த மாதிரி துரியோதனன் எங்களை ஏமாற்றி அவங்க படையில் சேர்த்துக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் கொடுத்த வாக்கை தவற வேண்டாம், ஆனால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டி வரும். அப்போ நீங்கள் கர்ணனை அவனை திட்டிகிட்டே இருங்க. அப்போ அவனுக்கு அந்த வீரம்லாம் குறைஞ்சிரும், ஆர்வம் குறைந்து அவனால் சரியாக போரிட முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ இப்போ நினச்சி பார்க்குறான் சல்லியன், ஸோ அதனால தான் இப்படிலாம் நடக்குது
ஸோ இது எல்லாமே வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கர்ணனுக்கு தேர் ஓட்டுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்போ படைகள்லாம் அணிவகுத்து நிற்குது. அப்போ சல்லியன் வந்து கர்ணன் தேரில் ஏறி கொண்டான். ஸோ அப்போ இருந்தே ஆரம்பிச்சிடுறான். அப்போ இருந்தே அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், நீ அர்ஜுனனெல்லாம் உன்னால் கொல்ல முடியாது, அங்கே கிருஷ்ணர் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காரு, நீ வந்து இது வரைக்கும் எதுலேயுமே ஜெயிச்சது கிடையாது, விராட நாட்டில் போர் நடந்தது, அங்கேயுமே நீ வந்து தோற்று தான் வந்த, பாண்டவர்கள் வந்து இதில் காட்டில் இருக்கும் பொழுது அவரை பார்ப்பதற்காக நம்மளாம் போனோம். அப்போது வந்து துரியோதனன் வந்து கந்தர்வர்கள் கவர்ந்து போயிட்டாங்க, உன்னால் காப்பாற்ற முடியல. அப்புறம் நம்ம போய் பாண்டவர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீ வந்து தோற்றுட்டு தான் இருக்க, நீ வந்து வெறும் வாய் சவடால் தான் அவங்ககிட்ட இருக்குது, உனக்கு பேச்சு மட்டும்தான் இருக்குது, உனக்கு திறமை கிடையாது, அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறான். இப்போ கர்ணனுக்கும் கோபம் வருது. கர்ணனும் வந்து திரும்பி சல்லியனை வந்து நீ உனக்கும் வந்து எந்த திறமையும் கிடையாது, ஸோ நீ இது வரைக்கும் போரில் வந்து நீ வந்து திறமையானவன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒழிய எந்த விதத்துலேயும் நீ வந்து யாரையுமே ஜெயித்தது கிடையாது, நீ வந்து தர்மன் கூட இல்லாமல் ஏமாற்றிட்டு தானே இங்கே வந்து இருந்த அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் மாறி மாறி வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சல்லியன் முடிந்த அளவுக்கு கர்ணனை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அந்த போரில் வந்து ஆர்வம் குறைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுத்திகிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்தில் துரியோதனன் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியம், நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போருக்கே கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான்னா மகர வியூகத்தை அமைக்கிறான். ஸோ மகர வியூகம்னா முதலை சுறா மீன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அமைப்பு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி படை வீரர்களை அப்படி அங்கங்கே நிறுத்தி வைக்கிறான். ஸோ அங்கே வந்து அர்ஜுனன் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அஸ்திர சந்திர வீகம்னு ஒரு வீகத்தை அமைக்கிறான். ஸோ அதுக்கு எப்படி வந்து எதிர்த்தாப்பில் அமைச்சா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுகத்தை அமைக்கிறான். ஸோ இப்போ கர்ணன் வந்து கடுமையாக போரிடுறான். ஸோ கர்ணன் வந்து தன்னுடைய திறமை எல்லாத்தையும் காமிச்சு பாண்டவர்கள் படையில் இருக்கிற நிறைய பேர்த்து கொள்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு துணையாக வந்து அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், சகுனி, துச்சாதனன் இவங்க எல்லாருமே போய் போரிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து அர்ஜுனன் வந்து இன்னொரு இடத்துல வந்து சம்சப்தகர்கள் எல்லாருமே சாகலை, இன்னும் சம்சப்தகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விராட நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த சபதம் போட்டவங்க, என்ன நடந்தாலும் எதிரியாக இருக்கிறவங்கள வந்து கொல்லாமல் விட மாட்டேன்னு சபதம் போட்டவங்க இல்லையா, அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஸோ இங்கே வந்து கர்ணன் என்ன பண்ணுறான், யுதிஷ்டிரனோட சண்டை போடுறான். ஸோ யுதிஷ்டிரனை தோக்கடிச்சாவே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அப்படி போகும்போது நகுலன் சகாதேவன்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஸோ அப்போ நகுலன் சகாதேவனுக்கும் கர்ணனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து சகாதேவன் வந்து மயக்கி விழுந்துறான். ஸோ கர்ணன் நினச்சிருந்தா அவனை கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து குந்திக்கு வரம் கொடுத்துருக்கான் இல்லையா, நான் வந்து அர்ஜுனனை தவிர யாரும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வரம் கொடுத்ததுனால அவன் அதை அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ வந்து பீமன் வந்து சகாதேவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடறான். அப்புறம் பீமனும் துரியோதனனுக்கும் அங்கே பயங்கரமாக சண்டை நடக்குது. ஸோ அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், அவன் வந்து திருஷ்டத்யுமன் தானே அவங்க அப்பாவை கொண்டது, ஸோ அதனால் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு திருஷ்டத்யுமன்ட்டு போய் பயங்கரமாக சண்டை போடுறான். ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, மாறி மாறி இவன் கை ஓங்கி வருது, அவன் கை ஓங்கி வருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அஸ்வத்தாமனே மயங்கி விழுந்தான். ஸோ அவன் உடனே என்ன ஆகுது, திரும்ப தேர் ஓட்டி வந்து அவனை வேறு பக்கமாக கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ இங்கே மறுபடியும் கர்ணனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் சண்டை நடக்குது. ஸோ கர்ணனுக்கு யுதிஷ்டிரன் நடக்கும்போது ஒரு இடத்துல யுதிஷ்டிரன் வந்து ஜெயிச்சாரான், கர்ணன் வந்து அப்படியே மயங்கி விழுந்து அவன் தேர் அந்த பக்கம் போயிடுது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒருத்தர் கை ஓங்கிறதும் இன்னொருத்தர் கை தாழ்கிறதும் மாறி மாறி இப்படி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அங்கே அர்ஜுனனும் சம்சப்தர்களோட போரிட்டுகிட்டே இருக்கான். அவன் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான், இது வந்து எனக்கு கேட்குற சத்தம்லாம் பார்க்கும்போது கர்ணனோட கை வந்து ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது, யுதிஷ்டனை வந்து அவனை பிடிச்சிருவான், நம்ம வந்து யுதிஷ்டனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த சம்சப்தர்கள் விட மாட்டேங்கிறான்.
பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, கர்ணன் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக எல்லாத்தையும் கொன்னுட்ருக்கான். கொன்னுட்டு இருக்கும் பொழுது யுதிஷ்டர்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. அப்போ பீமனும் வந்து துணைக்கு வர்றான், எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமனுக்கும் பாண்டிய நாட்டு மன்னனுக்கும் போர் நடக்குது. ஸோ அந்த பாண்டிய நாட்டு மன்னனும் ஆக்ரோஷமாக போரிடுறான். ஸோ அவன் வந்து கௌரவர்களில் நிறைய பேர்த்து கொண்டுறான், ஏகப்பட்ட பேர்த்து கொண்டுறான். ஸோ அஸ்வத்தாமனும் பயங்கர சண்டை நடக்குது, பாண்டியனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஸோ எல்லாம் பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே சோர்ந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அஸ்வத்தாமன் வந்து பாண்டியனுடைய 2 கையுமே வெட்டிடுறான். 2 கை அப்புறம் தலையுமே வெட்டி கொடூரமாக அவனை வந்து கொண்டுறான். ஸோ அவன் ஆக்ரோஷமாக எல்லாத்தையும் கொண்டு போடுறான். ஸோ அப்போ இங்கே வந்து கர்ணன் வந்து அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் கௌரவர்கள்லாம் பயங்கர கொண்டாட்டமாயிடுறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வந்து சண்டை நடக்குது. இப்போ கர்ணன் வந்து யுதிஷ்டனை பயங்கரமாக தாக்குறான். ஸோ ஒரு இடத்துல யுதிஷ்டனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து தப்பிச்சு ஓடலாங்கிற மாதிரி தப்பிச்சு போயிடறான். போய் பாசறைக்கே போயிடறான். அந்த போர்க்களத்தை விட்டு பாசறைக்கே போயிடறான். அங்கே போய் அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து இப்படி தோற்று வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆகிடுது. ஸோ இங்கே தொடர்ந்து துரியோதனன் என்ன பண்ணுறான், பீமனோட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ பீமன் வந்து துரியோதனோட சகோதரர்கள்லாம் ஏற்கனவே ஒரு 40 பேர்த்த கொண்டுறான். மொத்தம் 100 பேர் இருக்காங்க இல்லையா, அப்படின்னு நிறைய பேர்த்த எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிடறான். அதேமாதிரி கர்ணனுடைய பையன் அவனையும் வந்து 2-3 பேர்த்த எல்லாம் கொண்டுறான். ஸோ இப்படி அவன் பீமன் பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ இங்கே வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், என்ன நடக்குது என்ன ஏதுன்னெலாம் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ சஞ்சயன் வந்து இந்த மாதிரி அஸ்வத்தாமன் வந்து பாண்டிய மன்னனை கொண்டுட்டான், யுதிஷ்டனும் பயந்து வந்து பாசறைக்கு போயிட்டான், இப்போ கர்ணன் கை தான் ஓங்கியிருக்குது, பீமனும் தளர்ந்துட்டான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திருதராஷ்டிரனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ நம்ம ஜெயிச்சிருவோம் மாட்டிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அங்கே வந்து அர்ஜுனனும் இந்த சம்சப்தரெல்லாம் எல்லாம் முக்கால்வாசி எல்லாத்தையும் கொண்டுறான். கொண்டதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட நாம் யுதிஷ்டனை பார்க்க போகலாம், அவனை காப்பாற்றணுன்ட்டு வரும்போது எங்கே பார்த்தாலும் யுதிஷ்டனை காணும். இவங்களுக்கு அர்ஜுனனுக்கு என்ன யுதிஷ்டனை கொண்டுட்டாங்களா இல்லை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பதட்டமாகறாங்க. பதட்டமாகி எல்லா பக்கம் தேடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து கிருஷ்ணர் நம்ம எதுக்கும் பாசறைக்கே போய் பார்க்கலாம், அங்கேயே போய் பார்க்கலான்ட்டு அங்கே போகிறோம். ஸோ அங்கே போகும்பொழுது யுதிஷ்டன் வந்து இவங்க வந்து அதை பார்த்தோன்னே சந்தோஷமாகறான். அவன் என்ன நினைக்கிறான், கர்ணனை கொண்டுட்டாங்க போல் இருக்கு, அதை சொல்கிறதுக்காக தான் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சந்தோஷமாகறான். வந்தோடனே தன்னை போல் புகழ ஆரம்பிச்சிடறான். அர்ஜுனனை பார்த்துட்டு நீ வந்து மிக திறமையானவன், எல்லா இடத்துலையும் நீ தான் வந்து திறமையானவன், எல்லாத்தையும் பீஷ்மரை இது பண்ண, துரோணரும் உன்னை கட்டுப்படுத்தின, எல்லாத்தையும் முக்கியமானவங்க, இப்போ கர்ணனையை நீ கொண்டுட்ட அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான். ஸோ எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இல்லை கொல்லலை, உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தோன்னா இந்த யுதிஷ்டனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்து அர்ஜுனனை வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறான். ஸோ நீ வந்து அதை பண்ணுவேன்னு நல்லா சொன்னேன், ஆனால் ஒன்றுமே பண்ணலை, கர்ணனை பார்த்து பயந்து ஓடியாந்துட்டியா, என்னை வந்து அவன் அவமானப்படுத்திட்டான், எனக்கு வந்து மிக அவமானமாக போயிடுச்சு, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, உன்னை தம்பி எல்லோரும் உன்னை தான் நம்பிட்டு இருந்தாங்க, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, காண்டிபத்தை வந்து நீ தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்லணுன்னா அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடுது. அர்ஜுனன் எப்படின்னா ஒரு சபதம் போட்டிருக்கான், அந்த காண்டிபத்தை கீழே போடுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனை கொல்லாம விட மாட்டான், அந்த மாதிரி சபதம் போட்டிருக்கான். அப்போ இங்கே யுதிஷ்டனே சொன்னோன்னே ஏன்னா அதுவும் வந்து கத்தி எடுத்துகிட்டு யுதிஷ்டனையே கொல்றதுக்கு போகிறான். ஸோ இது வந்து இப்போ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மகாபாரதத்தில் யுதிஷ்டனை வந்து எல்லோரும் மதிப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் இங்கே யுதிஷ்டனையே கொல்றதுக்கு போகிறான். அப்போ கிருஷ்ணர் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாரு. நீ என்ன இப்படி பண்ணுற, இது வந்து ஒரு தவறான செயல், நீ அண்ணனையே கொல்ல பார்க்குற அப்படின்லாம் சொல்லும் பொழுது, இல்லை நான் வந்து சபதம் போட்டிருக்கேன், அந்த சபதத்தை நிறைவேற்றலைன்னா இல்லைன்னா நான் தான் வந்து சாகணும், நான் சபதத்தை நிறைவேற்றியே தீருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இதுக்கு ஈடாக வந்து இந்த சபதத்தை நிறைவேற்ற மாதிரி ஒருத்தரை கொல்றதுக்கு சமமான ஒரு விஷயத்தை நீ பண்ணிவிடு, அப்போ நீ இந்த சபதம் வந்து நிறைவேறின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்குறான்.
அப்போ நீ வந்து ஒருமையில் யுதிஷ்டனை வந்து நீ வந்து கண்டபடி திட்டிடு. அப்போ திட்டினா அது வந்து கொன்றதுக்கு சமமாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு தம்பி வந்து அண்ணனை வந்து இந்த மாதிரி திட்டினாவே கொன்னதுக்கு சமங்கிற மாதிரி சொல்கிறான். இதை சொன்னோன்னே அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிடான். எல்லா விஷயத்தையும் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடான். நீ வந்து போருக்கே ஒரு சத்திரியனாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. நீ வந்து ஒரு சூதாடி. நீ சூதாட்டத்தினால எல்லாத்தையும் நாசம் பண்ண, ராஜ்யத்தையும் நாசம் பண்ண, எங்களையும் நாசம் பண்ண, திரௌபதியை நாசம் பண்ண. திரௌபதி துகிலிருந்துக்கு நீ தான் காரணம். நாங்கள் காட்டில் போய் கஷ்டப்பட்டதுக்கு நீ தான் காரணம். குந்தி கஷ்டப்பட்டதுக்கு நீ தான் காரணம். ஸோ எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் நீ வந்து உன்னால தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீ வாப்பான்னு கண்டபடி திட்டிடுறான். ஸோ இதெல்லாம் திட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறான், அப்புறம் வந்து கிருஷ்ணன்ட்ட என்ன சொல்கிறான், நான் வந்து இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் வந்து தர்மனை இப்படியெல்லாம் திட்டேன். ஸோ இனிமேல் நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இதுக்கும் ஒரு வந்து பரிகாரம் இருக்கின்றது. ஸோ அதை வந்து நீ என்ன பண்ணணுன்னா, நீ வந்து உன்னை நீயே தற்புகழ்ச்சி அது பண்ணிட்டீன்னா அது வந்து இந்த நீ இப்போ பேசுனதுக்கு பரிகாரம் ஆகிடும். அதுவும் வந்து நீ ஒரு மிகப்பெரிய பாவம் செஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு அண்ணனே மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. தன்னைத்தானே பெரிய ஆளுன்னு சொல்லி புகழ்ந்துக்கிறாங்க இல்லையா, அதையும் வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் தான் வந்து இந்த உலகத்திலே சிறந்த வில்லாளி. சிவன் இருக்கிற வில்லை தவிர மற்ற எல்லா வில்லை விட என்னுடைய வில்லு தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னை யாராலும் வெல்ல முடியாது. ஸோ நான் தான் வந்து இந்த போர்லேயே நான் தான் வந்து பீஷ்மரை வீழ்த்துறதுக்கு நான் தான் காரணம். துரோணரை வீழ்த்துறதுக்கு நான் தான் காரணம். இந்த போரை ஜெயிக்க போகிறதே என்னால் தான். நான் வந்து விராட நாட்டு போர்லேயும் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தாலே பயங்கரமாக தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் முடிஞ்சது பிறகு அப்புறம் போய் தர்மர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். நான் பேசினதெல்லாம் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் வந்து கண்டிப்பாக வந்து கர்ணனை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு யுதிஷ்டனுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டைக்கு போகிறாங்க. இப்போ இப்படியே 16ஆம் நாளில் முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சு அடுத்து 17ஆம் நாள் போர் ஆரம்பிக்குது. ஸோ 17ஆம் நாள் போர் ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வந்து கர்ணன் வந்து மறுபடியும் சல்லியன் வந்து கர்ணனை வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த நேரத்தில் கர்ணன் வந்து 2 விஷயத்த சொல்கிறான். ஒன்று வந்து எனக்கு வந்து பரசுராமர் வந்து சாபம் கொடுத்துருக்காரு, முக்கியமான நேரத்தில் என்னுடைய அஸ்திரத்தை உபயோகப்படுத்துறது எனக்கு மறந்து போயிடும் சாபம் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி நான் ஒரு முறை தேர் ஓட்டிகிட்டு போகும் பொழுது ஒரு கண்ணுக்குட்டி மேலே தேரை ஏற்றிட்டேன், அது கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சு. அப்போ அங்கே இருந்த ஒரு முனிவர் வந்து கோவப்பட்டு எனக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. அதாவது நீ வந்து முக்கியமான நேரத்தில் ஒரு தேர் வந்து போய் நிலத்தில் புதஞ்சிரும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 2 சாபத்தை நினச்சி தான் நான் பயப்படுறேன். அதுதான் என்னை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிவிடுமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன்ட்ட சொல்கிறான். அப்போ சல்லியன் என்ன சொல்கிறான், இப்போ வந்து அவன் சல்லியன் வந்து இது பண்ணுறதில்ல. உண்மையாலுமே என்ன சொல்கிறான், இல்லை என்னால் முடியும், நீ வந்து ஜெயிச்சிருவ, உனக்கு நல்ல திறமை இருக்கிறது, உங்கள்கிட்ட வந்து சக்தி அஸ்திரம் இருக்கிறது, அதனால் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன நம்ம வந்து இந்த மகாபாரதத்துலேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கர்ணனும் வந்து நிறைய பேர்த்த கொல்லாமல் நான் வந்து சபதம் அர்ஜுனனை மட்டும்தான் கொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் கொல்லாமல் விட்டுறான். பீமனுக்கும் கர்ணனை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, அவனும் அந்த இடத்துல கொல்லாமல் விட்டுறான். ஏன்னா அர்ஜுனன் தான் கர்ணனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனும் கொல்லாமல் விட்டுறான். ஒரு கட்டத்தில் யுதிஷ்டனும் கர்ணனை ஜெயிச்சிடறான், ஆனால் அவனும் கொல்றதில்லை. கர்ணனும் யுதிஷ்டனை ஜெயிச்சிடறான். இப்படி எல்லாமே வந்து மாறி மாறி தான் நடக்குது. எல்லாருமே சில இடத்துல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட கொல்லாமல் விட்டுறதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து எல்லாருமே மிக வீரமாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே சகுனியும் வந்து அவன் ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் துருபதனுடைய பாஞ்சால வீரர்களையும் பயங்கரமாக கொண்டுட்ருக்கான். துச்சாதனன் சகுனியும் சேர்ந்து
அந்த பாஞ்சால தேசத்து எல்லாத்தையுமே கொண்டுட்ருக்கான். ஸோ அங்கே ஏற்கனவே துருபதன் இறந்துட்டான். அவங்க படை மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ அந்த படையும் எல்லாம் சிதறி ஓடிட்டுருக்குது. அதேமாரி கௌரவர் பக்கம் இருக்கக்கூடிய நாராயண படையில் கிருதவர்மான் இருக்கான் இல்லையா, அவன் தானே தளபதியாக இருக்கான் அந்த படைக்கு. ஸோ அவனும் வந்து ஆக்ரோஷமாக பீமன் எல்லாத்துக்கூடையும் நகுலன் சகாதேவன் எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டான். ஸோ இப்படி வந்து 17ஆம் நாள் வந்து இப்படியே பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்குது. ஸோ இனி அடுத்தது வந்து என்னங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இப்போது தர்மர் வந்துட்டு அவரே போரிட முடியாமல் தான் அந்த பாசறைக்கு சென்றார் இல்லையா? அப்படி இருக்கையில் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அவரை வந்து சந்தித்த போது அவர் ஏன் கோபப்பட்டு உன்னால் முடியாமல் பயந்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பேசுவது சரியாங்க ஐயா? இது வந்து நிறைய இடத்துல வந்து வியாசரை என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து தர்மன் வந்து நிறைய இடத்துல சொல்லும் பொழுது பார்த்தா அவன் வந்து ரொம்ப வீரமானவனாக நிறைய இடத்துல இல்லை. நிறைய இடத்துல வந்து அவன் வந்து அஸ்வமேத யாகம் நடத்தும் பொழுதும் சரி, நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பீஷ்மர் இருக்கார், அவரை நம்ம ஜெயிக்க முடியாது, துரோணர் இருக்கார், அவர் நம்ம ஜெயிக்க முடியாது, இப்படி எல்லாம் பேசுகிற மாதிரி தான் முழு மகாபாரதத்தில் திரும்ப திரும்ப வருது. இப்போ தர்மன் வந்து அவ்வளோ வீரமானவன் இல்லைங்கிற மாதிரியே வருது. ஆனால் அதே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு காரணமே வந்து இவங்களை வந்து அப்படி பேசினா தான் இவங்க இன்னும் ஆக்ரோஷமாக போய் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. அப்போ தான் அர்ஜுனனுக்கு கோவம் வந்து கர்ணனை போய் கொல்லுவான் அப்படின்னு அவங்கள தூண்டுறதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னும் அங்கேயே விளக்கம் வருது. ஆனால் எப்படி பார்த்தாலுமே அங்கே நகுலன் சகாதேவன் வந்து அவங்களுடைய பங்குன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இந்த போர்லேயே பார்த்திங்கன்னா நகுலன் சகாதேவனோட பங்கும் கம்மி தான், யுதிஷ்டனோட பங்கும் ரொம்ப கம்மி தான். முக்கியமான திறமையாக போரிட்டார்கள்னு பார்க்கும் பொழுது யாருன்னு பார்த்தா அர்ஜுனனும் பீமனும் தான் வந்து மிக திறமையாக போரிட்டார்கள். இதை விட்டோம்னா சாத்தியகி வந்து மிக திறமையாக போரிட்டுறான், துருபதனும் நல்லா போரிட்டுருக்கான், திருஷ்டத்யும்னனும் நல்லா போரிட்டுருக்கான், பாண்டிய மன்னனும் நல்லா போரிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீஷ்மர், துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, அஸ்வத்தாமன் எல்லாருமே ஆக்ரோஷமாக போரிடுறாங்க. இப்படி பார்க்கும்போது இப்போ கௌரவர் பக்கம் இருக்கிற வீரர்கள் தான் ரொம்ப நல்லா போரிட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து கிருஷ்ணர் இல்லைன்னா கண்டிப்பாக பாண்டவர்கள் ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு கேள்வி. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது மகாபாரதத்தில் திறமையின் அடிப்படையில் உங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரம் அப்படின்னா யாருங்க? திறமையின் அடிப்படையில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது அர்ஜுனன் தான் மிக திறமையானவன். அதில் வந்து நாம் வந்து எந்த இடத்துலையும் மாற்று கருத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதே வந்து பீஷ்மர் வந்து யாராலுமே வெல்ல முடியாது திறமை வாய்ந்தவர். ஆனால் வந்து அவர் வந்து அந்த அரியணைக்கு கட்டுப்பட்ட காரணத்தினாலும் பாண்டவர்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினாலும் அப்புறம் அரியணை கட்டுப்பட்டதுனால அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை கேட்காமல் விட்டதுனாலும் இப்படியெல்லாம் அவர் மேலே வந்து ஒரு கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ திறமை இல்லையோ என்பது போல் ஒரு தோற்றம் உருவாகின்றது. ஏன்னா அவர் மிக திறமையானவர், ஆனால் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட்டுப்பட்டு கிடக்கிறார். இப்படி இங்கே அர்ஜுனனுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ அர்ஜுனனை வெல்வதற்கு யாருமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே அவன் வந்து அந்த காண்டிபம்ங்கிறது, அந்த காண்டிபத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஸோ அவ்வளோ திறமையானவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்த மகாபாரதத்துக்குமே வந்து அர்ஜுனன் தான் திறமையானவன். கர்ணன் வந்து திறமையானு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய இடத்துல அவன் தோற்று தான் போயிருக்கான். எந்த இடத்துலையுமே அவன் துரியோதனனை பெருசாக காப்பாற்றினான்னு சொல்கிற மாதிரியான இல்லை. விராட நாட்டு போரில் போயும் தோற்றுட்டு தான் வராங்க, கந்தர்வர்கள் துரியோதனை பிடிச்சிட்டு போகும்போது அங்கேயும் தோற்றுட்டு தான் வரான். இங்கே வந்து 18 நாள் போர்லேயும் வந்து 10வது நாள் வரைக்கும் அவன் போருக்கே வரதில்லை. ஏன்னா பீஷ்மரோடு ஏற்படுற சண்டையினால் நான் போருக்கே வரமாட்டேன்றான். 11ஆம் நாள்லேருந்து தான் வரான். 11ஆம் நாள்லேருந்து வந்து அவன் பெருசாக என்ன சாதிச்சான்னு பார்க்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அபிமன்யுவை கொண்டாங்க. அதுவும் இவன் தனியாக கொள்ளலை, எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டாங்க, அபிமன்யுவை கொண்டாங்க. அதை தவிர இவன் பெருசாக சாதித்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இல்லை. தற்பெருமை தான் அதிகமாக இருந்தது. கர்ணன் பொறுத்த வரைக்கும் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு துரியோதனனை ரொம்ப நம்ப வச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய அவன் வந்து திறமையாக எல்லாத்தையும் கையாண்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லை.
எந்த இடத்துல பார்க்கும் பொழுதும் அர்ஜுனன் தான் வந்து மிகச்சிறந்த வீரன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவரை 16ஆம் நாள் மற்றும் 17ஆம் நாள் போர் பற்றி பார்த்தோம். அத்துடன் மகர வியூகம் பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுவரை ESCC டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், தாண்டிப்பத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது நீதி ஒரு நெருப்பாறு, வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் பிரம்மாஸ்திரம் விண்ணில் பறந்த மாபெரும் போர், அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும் போர், அபிமன்யுவின் வீரம் வெளிப்பட்ட மாபெரும் போர், இளமை கூட அஞ்சாமல் நின்று புகழை எழுதிய மாபெரும் போர், விழுந்தும் எழும் நெஞ்சம் விடியலை தேடியது, மண்ணில் பதிந்த பாதங்கள் வரலாறு ஆனது. குருசேத்திரமாபெரும் போர், குருசேத்திரமாபெரும் போர், பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் ஒரு கணம் அமைதி, ஒரு கணம் அக்கினி. நீனின் பெயரில் நின்றது யுத்தம், நெஞ்சில் நின்றது அதன் சாட்சி. குருசேத்திரமாபெரும் போர், குருசேத்திரமாபெரும் போர், குருசேத்திரமாபெரும் போர், குருசேத்திரமாபெரும் போர், பூமி நடுங்கும் உயிர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் அக்கினி. நீனின் பெயரில் நின்றது யுத்தம், நெஞ்சில் நின்றது அதன் சாட்சி.